ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யூஜி வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் கௌதம். இன்னைக்கு நம்ம அப்சல்யூட் நெக்ரோமேன்சர் நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வளவலன்னு பேசாமல் கதைக்குள்ளே போகலாம். போன சாப்டர் எதோட முடிச்சிருந்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீகவும் ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைஞ்சிருந்திருப்பா. அப்புறம் அவளும் நம்ம ஹீரோவை அப்பான்னு வேற கூப்பிட்டுருப்பா. கரெக்டாக நம்ம தலைவியும் அதே நேரத்தில் வந்திருப்பா. என்ன உங்களை கூப்பிட்டா அப்பான்னா கூப்பிட்டான்ட்டு அவளும் ஷாக் ஆகிருந்திருப்பா. அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருந்தாங்க. சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம மீகவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அப்பான்னு கூப்பிட்றா. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா என்னது அப்பாவா அப்படின்ட்டு ஷாக் ஆகிறான். அப்போ மீகவும் அப்பா அது யாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோட்ட கேட்குறான். நம்ம ஹீரோவும் பார்க்குறான். பார்த்தா நம்ம தலைவி தான் அவன் டேடின்னு கூப்பிட்டால ரொம்பவும் வருத்தப்பட்டு நின்றுட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோவும் நைன்டெயில் ஃபாக்ஸ் ஏதாவது சொல்லு, உன் பொண்ணு எதுக்கு என்னை அப்பான்னு கூப்பிடுது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அந்த நைன்டெயில் ஃபாக்ஸ் கிட்ட கேட்குறான். அப்போ அந்த நைன்டெயில் ஃபாக்ஸும் பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் மீகோ உங்களுக்கு பெட்டா மாறிட்டாங்க அப்படின்ட்டு அதுவும் சொல்லுது. நம்ம ஹீரோவும் என்னது பெட்டா அப்படின்ட்டு ஷாக் ஆகிறான். அப்போ அந்த நைன்டெயில் ஃபாக்ஸும் பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணை நீ பத்திரமா பார்த்துக்க சார்ஜினியாகன்ட்டு அதுவும் அங்கேருந்து டிசப்பியர் ஆயிருது. நம்ம ஹீரோவே ஒரு நிமிஷம் இரு, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போ அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை கேட்குறான். ஆனால் அது பார்த்தீங்கன்னா டிசப்பியர் ஆயிருது. அப்போ நம்ம வேல்கனும் ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. கங்க்ராட்ஸ் நீ அப்பாவாயிட்ட அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா டே உங்களா அப்படின்ட்டு அவனும் வெறியாகிறான். அப்போ மீகவும் பார்த்தீங்கன்னா அவள் டேடின்னு கூப்பிட்டதில் அவள் நீல் டவுனே பண்ணிடுவா. அப்போ மீகவும் சொல்லுவா, இப்போ அவள் என்னன்னு கூப்பிட்டா டேடின்னா கூப்பிட்டா நம்ம சார்ஜினியாவுக்கு ரொம்ப நல்லா ஹேண்ட்ஸமான ஆள், கூலான ஆள் தான். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாகவே எப்படி இவருக்கு குழந்தை வந்துருக்குன்ட்டு அவளும் ரொம்பவும் சேடாக ஃபீல் பண்ணிருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ தலைவி முன்னாடி வந்து உன் பேர் தான் ஹாயுவா, நைஸ் டு மீட் யூ, என்னோட பேர் ஹென்ரிக்குன்ட்டு நம்ம ஹென்ரிக்கும் அவளோட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். இப்போ நீ ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹென்ரிக்கும் கேட்குறான். அப்போ நம்ம தலைவியும் ஹென்ரிக்கை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிறான். நீ நீ அப்படின்ட்டு அவள் வந்து அவளோட பாஸ்ட் வில்லேஜ் அழிஞ்சிருக்கும் இல்லையா, அதை தான் இப்போ நினச்சி பார்க்குறா. அப்போ பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் யாரோ ஃபயரால் அட்டாக் பண்ணுறா. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரிக் உருவமாட்டவே இருக்குது. அது ஹென்ரிக்கா இல்லை வேறு ஏதாவது ட்ராகனான்னு தெளிவாக சொல்லலை. அது கதை போகிறப்ப பார்த்துக்கலாம். நம்ம ஹாயும் பார்த்தீங்கன்னா நீ தான் எங்களோட வில்லேஜோட எனிமி அப்படின்ட்டு நம்ம ஹென்ரிக்கை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வரா. நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அவள் பண்ண அட்டாக் அப்படியே டாச் பண்ணுறான். அப்போ நம்ம ஹென்ரிக்கும் சார்ஜினியாக்கு நான் இல்லைன்னு அதை தெளிவாக அவள்கிட்ட சொல்கிறா அப்படின்ட்டு நம்ம ஹீரோகிட்ட கேட்குறா. நம்ம ஹீரோவும் அவள் உன் மேலே ரொம்பவும் கோபமாக இருப்பாளாட்டிருக்கு, நீயே அதை பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேஷுவலாக சொல்கிறான். அப்போ நம்ம ஹென்ரிக்கும் இந்த சுச்சுவேஷனில் இவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது என்னால், சரி ஓகே வா பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாய் விட்ட ஃபைட் பண்ண தயாராகிறான். அப்போ நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாயு நோக்கி ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹாயு பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்ல லாக் ஆகி பார்த்தீங்கன்னா பறந்து போய் 10 அடி தூரம் தள்ளி போய் விழுவுறான். பண்ண அட்டாக்ல பார்த்தீங்கன்னா புகை மூட்டமே வருது. இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா அந்த புகை மூட்டிலேருந்து டே உன்னை சும்மா விட மாட்டேனான்னு நம்ம தலைவி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹென்ரிக் அட்டாக் பண்ண வரா. அப்போ நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா இவ ரொம்பவும் கோவமாக இருப்பாட்ருக்கே, இவளை தடுக்க அந்த அட்டாக்கை தான் யூஸ் பண்ணணுன்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணல டிராகன் வச்சு, அதே அட்டாக்கை நம்ம ஹாயு மேலே இப்போ யூஸ் பண்ணுறான் நம்ம ஹென்ரிக்கும். அந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா நம்ம தலைவி ஹாயு மறுபடியும் ஒரு 10 அடி தூரம் போய் தள்ளி போய் விழுவுறா. அப்போ நம்ம ஹாயு இவன் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கானே, இருந்தாலும் என்னோட வில்லேஜுக்காக இவனை ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அவளும் ரொம்பவும் கண்கலங்குறா. அப்போ அந்த ஸ்வாட் ஸ்பிரிட்டு என்னோட பவர் இல்லைனா நீ எல்லாம் வேஸ்ட்டு போலவே, சரி இந்த வாட்டி வேணா அவனை கொஞ்சம் பவர் தரா அப்படின்ட்டு நம்ம ஹாயுக்கு அவனோட பவர் கொஞ்சம் தரான். அந்த பவர் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம தலைவி ஹாயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடையிறான். அது மட்டும் இல்லாமல் சும்மா மின்னல் வேகத்தில் நீ செத்தடா அப்படின்ட்டு நம்ம ஹாயுவோ ஹென்ரிக் அட்டாக் பண்ணுறா அந்த ஸ்வாடு மூலமாக. ஆனால் நம்ம ஹென்ரிக் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடை சும்மா ஒன் ஹேண்டில் தடுப்பா. நம்ம ஹாயுவே ஷாக் ஆயிடுவா. இந்த டிராகன் ஸ்லேயராக இவன் வெறும் ஒன் ஹேண்டில் தடுக்கிறானா அப்படின்ட்டு அவளே பார்த்தா ஷாக் ஆகுவா. பார்த்தா நம்ம ஹென்ரிக் ஓங்கி ஒரு உத விடுவான் பாருங்க, நம்ம ஹாயுவே பார்த்தீங்கன்னா ரத்தம் கக்கிடுவா. அப்போ நம்ம ஹாயுவே நீல் டவுன் பண்ணிடுவா. பார்த்தா நம்ம ஹென்ரிக்கும் நான் சொல்ல வரதை ஒழுங்காக கேட்குறியா அப்படின்ட்டு மறுபடியும் ஹாயு அட்டாக் பண்ண வருவா. நம்ம ஹாயு இந்த டிராகன் ஸ்லேயராலே இவனை தடுக்க முடியலையா அப்படின்ட்டு நம்ம ஹாயு ரொம்ப ஷாக் ஆகுவா. அப்போ அந்த ஸ்வாட் ஸ்பிரிட்டும் பார்த்தீங்கன்னா என்ன என் பவர் இன்னும் உனக்கு பத்தலையா, இன்னும் கொஞ்சம் தட்டா அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் பவரை ஏற்றி பூஸ்ட் பண்ணி விடுவான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் ஸ்வாட் அந்த ஆறாலாம் வெளியே வரும். நம்ம ஹாயும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி உன்னை அழிக்க விட மாட்டான்னு மறுபடியும் எந்திரிச்சு வருவா. நம்ம டிராகன் ஸ்லேயரே ஷாக் ஆயிடுவான் யாரா அவன்னு. அப்போ நம்ம தலைவி ஹாயும் என்னோட வில்லேஜ் அழிச்சதுக்கு உனக்கு ரிவெஞ்ச் தராமல் விட மாட்டேன்டான்ட்டு நம்ம ஹென்ரிக்கை பயங்கரமாக அட்டாக் பண்ணுவா. அப்போ நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிட்டு பார்த்தோன்னா இவளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் எடுக்க பார்க்குது. இவளை எப்படியாவது இவளை காப்பாற்றி ஆகணும், ரொம்ப டேஞ்சரில் இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹென்ரிக்கும் ஹாயோட கையை பிடிச்சி முதல்ல இதுலேருந்து வெளியே வா அப்படின்ட்டு கத்துறான்.
அப்போ நம்ம தலைவி ஹாயும் பார்த்தீங்கன்னா அவள் வில்லேஜில் நடந்த கொடுமையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு தலைவி இன்னும் ரேஜ் மூடுக்கு போகிறா. அப்போ நம்ம தலைவியும் நான் செத்தாலும் பரவாயில்ல இவனை எப்படியாவது அழிச்சே ஆகணும் அப்படின்ட்டு அவள் எக்கச்சக்க ஸ்லாஷில் அடிக்கிறா. நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அவள் அடித்த ஸ்லாஷ்லேருந்து அழகாக டாச் பண்ணிட்டு மேலே வந்துட்டு இவளை எப்படியாவது இதுலேருந்து வெளியே கொண்டாடணும், இவள் ரொம்ப டேஞ்சரில் இருக்கிறா, எப்படியே போச்சுன்னா அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் அப்படியே இவளை கண்ட்ரோல் எடுத்துக்கோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹென்ரிக்கும் இவளை எப்படியாவது வெளியே கொண்டு வரதுக்கு வேறு வழி தெரில அப்படின்ட்டு அவன் டிராகன் ஸ்பிரிட் அப்படியே மேலே கொண்டு வரான். அப்போ நம்ம ஹாயு என்னடா பவர் இது அப்படின்ட்டு அவளும் பார்க்குறா. அப்போ நம்ம ஹென்ரிக்கும் சாரிம்மா எனக்கு வேறு வழி தெரில அப்படின்ட்டு அந்த அட்டாக்கை பார்த்தோன்னா நம்ம ஹாயு நோக்கி இப்போ லான்ச் பண்ணுறான். அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வெளிச்சத்தோடு வருது. நம்ம ஹாயுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கூசுது. நேராக பார்த்தோன்னா நம்ம ஹாயு நோக்கி அந்த அட்டாக்கும் அப்படியே லான்ச் ஆகுது. நம்ம ஹாயு பார்த்தீங்கன்னா பறந்து போய் விழுவுறா. பண்ண அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவி ஹாயும் அப்படியே மயக்கம் போடுறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு இடத்துல பார்த்தோன்னா ஹாயு கண்ணை முழிக்கிறா. அது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஃப்ளவர்லாம் அழகாக இருக்குது. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு பால் ஒன்று உருண்டு நம்ம ஹாயு கிட்ட வருது. நம்ம ஹாயும் இது என்னோட ஹோனி வில்லேஜ் ஆச்சு, அப்புறம் இந்த பால் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு சவுண்டு வருது, அக்கா ஹாயு அப்படின்ட்டு. யாரா நம்ம ஹாயு திரும்பி பார்க்குறா. பார்த்தோன்னா இவங்க ஹோனி வில்லேஜ் சில்ட்ரன்ஸ் தான் ஒடியாராங்க. அக்கா இது எங்களோட பால் கொடுங்க அப்படின்ட்டு நம்ம ஹாயு கிட்ட கேட்குறா. உங்களோட பாலா அப்படின்னு நம்ம ஹாயுவும் தரா. அப்போ சடனாக பார்த்தீங்கன்னா அந்த பசங்கள்லாம் நீங்கள் மட்டும் எப்படி அந்த இன்சிடென்ட்லேருந்து உயிர் தப்பிச்சிங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. நம்ம ஹாயு என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஷாக்கோட பார்க்குறான். பார்த்தீங்கன்னா எல்லாரும் சில்ட்ரன்ஸாக இருந்தவங்க அப்படியே டக்குன்னு அவங்க கிட்ட வந்து எரிஞ்ச மூஞ்செல்லாம் காட்டி பயமுறுத்துறாங்க. அந்த பசங்களும் பார்த்தீங்கன்னா எரிஞ்ச மூஞ்சோட நீ எப்படி உயிர் தப்பிச்சேன்ட்டு அவங்களும் கேட்டுகிட்டே இருக்கிறா. நம்ம ஹாயு அப்படியே கண் கலங்கி அழுவ ஆரம்பிக்கிறான். அந்த மான்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா நீ எப்படி உயிர் தப்பிச்சேன்ட்டு நம்ம ஹாயு போட்டு அப்படியே தள்ள ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹாயு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவளும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்போ நம்ம தலைவி ஹாயு கிட்ட பார்த்தா அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் வந்து பேசுது. என்ன அவ்வளோதான் நான் விட்டு கொடுக்க போறியா, உன்னோட வில்லேஜுக்காக நீ பழி வாங்க போகிறது இல்லையா, ஒழுங்காக எந்திரிச்சு ஃபைட் பண்ணு அப்படின்ட்டு அவனும் சொல்ல நம்ம தலைவியை எந்திரிச்சு நிற்கிறா. அப்போ நம்ம ஹென்ரிக்கும் இவ இன்னும் விட்டு கொடுக்கலையா அப்படின்ட்டு அவனே ஷாக் ஆகிறான். பார்த்தா நம்ம ஹாயும் அவளோட கடைசி அட்டாக்கை நம்ம ஹென்ரிக் மேலே யூஸ் பண்ண வேகமாக ஓடி வரான். நம்ம ஹாயும் அவனோட ஸ்வாடை வச்சு ஹென்ரிக் வயிற்றுலேயே ஒரு இறக்குறா பாருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடை அப்படியே பிரேக் ஆயிடுது. ஏன்னா மொத்த பவரும் பார்த்தா தலைவி யூஸ் பண்ணியிருந்திருப்பா. அப்போ அந்த ஸ்பிரிட்டும் பார்த்தீங்கன்னா இவ இன்னும் கொஞ்சம் பவர் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், இவ இன்னும் நிறைய ட்ரைனிங் எடுத்து இன்னும் ஸ்ட்ராங் ஆனாதான் இவனால் தோக்கடிக்க முடியும் அப்படின்ட்டு அந்த ஸ்பிரிட்டும் சொல்லிட்டு இருக்கு. தலைவி ஹாயும் மொத்த பவரும் யூஸ் பண்ணனால அப்படியே மயங்கி நம்ம ஹென்ரிக் மேலே அப்படியே உழுவுறா. அப்போ நம்ம வேல்கனும் சார்ஜினியாக நீங்கள் 2 பேரும் ஓகே தானே அப்படின்ட்டு கேட்குறப்ப நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஓகே தான், இவ தான் கொஞ்சம் மயக்கம் போட்டா, இவ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாயு பார்த்து சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணி ஒரு ஹோட்டலை தான் காமிக்கிறாங்க. அந்த ஹோட்டலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹாயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் இவ கதையும் உன் கதையும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இவ வில்லேஜையும் டிராகன் தான் அழிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ஹென்ரிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹென்ரிக்கும் அப்புறம் நாங்கள் 2 பேர்த்துக்கும் காமனான எதிரி டிராகன் தானா அப்படின்ட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஆமாம் அப்படி தான் இருக்கும், ஒரு நிமிஷம் என் கூட வாவேன் அப்படின்னு நம்ம ஹென்ரிக்கை தனியாக நம்ம ஹீரோவும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்கிறான், செகண்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி ஹாயு என்னை அட்டாக் பண்ணா, உனக்கு எதுவும் அடிப்படலையே அப்படின்னு கேட்குறப்ப நம்ம ஹென்ரிக்கும் என்னை பற்றி ரொம்பவும் நீ கவலைப்படுற போலையே அப்படின்ட்டு கேட்குறான். நம்ம ஹீரோவும் உன்னை பற்றி யாரா கவலைப்பட்டா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆகிறான். கட் பண்ணி நம்ம ஹாயு கிட்ட தான் காட்டுறாங்க. ஹாயும் பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கண்ணை முழிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஹாயும் ஒரோபியாமி அப்படின்ட்டு கண்ணை முழிக்கிறா. பார்த்தா நம்ம மீகோ தான் அக்கா நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு கத்துறா. நம்ம ஹாயும் ஷாக் ஆகிறா. நீ வந்து அப்படின்ட்டு அவளும் ஷாக் ஆகிறா. அப்போ நம்ம மீகோவும் அப்பா அக்கா எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறா. அப்போ நம்ம மீகோவும் என்ன கூப்பிட்டா அப்பான்னா கூப்பிட்டா அப்படின்ட்டு நம்ம தலைவி ஹாயு பார்த்தோன்னா மறுபடியும் மயங்கி அப்படியே கீழே விழுவுறா. அப்போ நம்ம மீகவும் க்யூட்டா அக்கா என்ன மறுபடியும் தூங்கிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோட்ட சொல்கிறோம். ஹீரோவும் முதல்ல நீ அப்பான்னு கூப்பிடாத, உனக்கு ஒரு நல்ல நிக்நேமாக நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு நம்ம மீகோவை கூட்டிகிட்டு போயிடுறான். கட் பண்ணி சிட்டியை தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் நம்ம ஹாயு கிட்ட எல்லா கதையும் சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நான் சொன்ன டாஸ்க்கை கரெக்டாக முடிச்சுட்டு போல அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ஹாயு கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹாயும் பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் அந்த சோடை யூஸ் பண்ணாமலே நான் 10th ஃப்ளோர் ஏறி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம மீகவும் புலம்பிக்கிட்டு இருக்கா, என்னது நான் அப்பான்னு கூப்பிடக்கூடாதா, ஊப்பான்னு தான் கூப்பிடணுமாமா அப்படின்ட்டு மீகவும் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் ஆமா நீ என்னை இனிமேட்டு அப்பான்லாம் கூப்பிடக்கூடாது, ஊப்பான்னு வேணா கூப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம தலைவியும் நான் அவளுக்கு சொல்லித்தரேன் எப்படி ஊப்பான்னு கூப்பிடுறதுன்னு அப்படின்னு நம்ம ஹாயும் சொல்லிக்கிட்டு இருக்கா.
அப்போ நம்ம ஹீரோவோ இந்தாங்க எல்லா டெலிபோர்டேஷன் ஸ்க்ரோலை எடுத்துக்கங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்கிட்டே ஒவ்வொன்று தரான். அப்போ பார்த்தா நம்ம ஹாயும் இந்த டெலிபோர்டேஷன் ஸ்க்ரோல் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் அதெல்லாம் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இல்லை, வாங்க இப்போ நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு அந்த ஸ்க்ரோல் அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரேக் பண்ணுறாங்க. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான ஒரு ஹோட்டலுக்கு தான் டெலிபோர்ட் ஆகுறாங்க. ஹாயும் இந்த ஹோட்டல் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் மாட்டுக்கு அவளும் புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹாயு பக்கத்தில் இன்னொருத்தர் யாரோ டெலிபோர்ட் ஆகுறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஹாயுவோட தாத்தா தான் வந்திருப்பாரு. நம்ம அந்த தாத்தாவும் பார்த்தோன்னா ஹாயு அப்படின்ட்டு அவரும் பார்க்க நம்ம ஹாயும் பார்த்தோன்னா கிராண்ட்பா ஜெனோ நீங்கள் இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு 2 பேரும் ஹக் பண்ணி அழுகுறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிட்டு அவங்க பாசமலையை பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வேல்கனும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வாவ் என்ன ஒரு கண்குள்ளா காட்சின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கோல்டு ரிச்சும் எல்லாரும் வந்துட்டாங்க போல, நான் தான் லேட்டா அப்படின்ட்டு அவனும் உள்ளே வந்துட்டு எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு சத்தம் போட்டு கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் இங்கே ஒரு ஃபேமிலி ட்ராமா ஓடுது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம கோல்டு ரிச்சும் பார்த்தீங்கன்னா நீ ரொம்பவும் இலகுன மனசா மாறிட்ட போலயே டெத் ஸ்டார் அப்படின்ட்டு நம்ம கோல்டு ரிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி பப்பட்டும் பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அந்த டெத் ஸ்டாரா அப்படின்ட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவோட மாஸ்க் கழட்டி ஆமா நான் தான் அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த போன சார்ஜின்யாக் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம கோல்டு ரிச்சும் பாத்தீங்கன்னா ஆமா நீ சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உண்மையா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கான் நம்ம ஹீரோட்ட. அப்புறம் எல்லாரும் பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் உட்காந்து மீட்டிங் போட்டு இருக்காங்க. அப்புறம் பப்பட் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க சொன்ன கொடுத்த ஷாக்ல எனக்கு இன்னும் தலைவலி போகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா கோஸ்ட் ஃபேஸ் அப்புறம் ஹென்ரிக் 2 பேத்துக்குமே இது உங்களோட செகண்ட் லைஃபா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ ஆமாம், அப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம உருவாக்க போகிற கில்டோட கோல் பார்த்தோன்னா ரிவேஞ்ச் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்புறம் நம்ம இந்த ஹெவனையே எதிர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹோனி தாத்தாவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருக்காயா அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பப்பட்டும் பார்த்தீங்கன்னா நான் நினச்ச மாதிரி தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம கோல்டு ரிச்சும் பார்த்தீங்கன்னா அடுத்தவனோட பிளான் என்ன அப்படின்ட்டு கேட்குறப்ப நம்ம ஹீரோவும் வேற என்ன பிளான், டவர் ஏற வேண்டியதா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அப்போ நம்ம ஓனி தாத்தாவும் பேசலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹாயும் தாத்தா நீங்களும் எங்களோட கூடவே வாங்க அப்படின்ட்டு நம்ம ஹாயும் தாத்தாட்ட கேட்குறப்ப தாத்தாவும் பார்த்தீங்கன்னா இல்லைம்மா எனக்கு இன்னொரு ஒர்க் இருக்கு அப்படின்ட்டு நம்ம தாத்தாவும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம ஹாயும் ஷாக் ஆகிறா. அப்போ நம்ம தாத்தாவும் சொல்கிறோம் ஆமாம்மா எனக்கு ரொம்பவும் வயசாயிருச்சு, அதுக்கு பதிலாக ஃபைட்லாம் என்னால் பண்ண முடியாது, ஆனால் என்னால் சில இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ண முடியும், ஷேடோ லெஸ்ன்ட்டு ஒரு மிசைன் ஒன்று காட்டுறாரு. நம்ம ஹாயும் அதை பார்க்குறா என்னது இது அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோவும் ஆமா ஹாயு அவருக்கு இந்த மிசைன் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹாயுட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம கோல்டு ரிச்சும் உங்களோட ஓனி வில்லேஜ் இன்வெஸ்டிகேஷன் தானே பண்ண போகிறீங்க 100th ஃப்ளோரில் எனக்கு ஒரு மேனேஜருக்கு ஒரு குவாலிஃபைடான ஒரு ஆள் வேணும் அப்படின்ட்டு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கொஞ்சம் குவாலிஃபைடாக இருப்பீங்க அப்படின்ட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் ஆமாம் இவர் குவாலிஃபைடாக தான் இருப்பார், ஏன்னா இவர் தானே ஓனி பிளாக் ஸ்மித்தில் ரொம்பவும் பெஸ்ட்டான ஆள் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம கோல்டு ரிச்சும் பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணி பப்பட்டை கூப்பிட்றான். அப்போ நம்ம கோல்டு ரிச்சும் பார்த்தீங்கன்னா பப்பட் இவரை பார்த்து 100th ஃப்ளோர் கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ பப்பட்டும் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹோனி தாத்தாவை பார்த்தீங்கன்னா பப்பட்டும் பார்த்தீங்கன்னா 100th ஃப்ளோர் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ நம்ம ஹீரோவும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், சரி வாங்க இப்போ நம்ம கிளம்பலாமா அப்படின்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா தயாராகிறாங்க. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 10th ஃப்ளோர் சிட்டி தான் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் வழியாக நம்ம ஹீரோவும் என்ட்ரி ஆகிறான். பார்த்தீங்கன்னா 11th ஃப்ளோருக்கு நம்ம ஹீரோவும் இப்போ என்ட்ரியாக இருந்திருப்பான். அப்போ நம்ம ஹீரோவும் இனிமே தாண்டா ஆட்டம் ஆரம்பிக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். என்னை பெட்ரை பண்ண எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அவனை பெட்ரை பண்ண எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறான். எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். சரி வாங்க எல்லாம் கிளம்பலாமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ எல்லாம் முன்னாடி கிளம்புறாங்க. அப்போ ஹீரோ பின்னாடி பார்த்தீங்கன்னா யாரோ நடந்து வந்துட்டு இருப்பாங்க. யாரான்னு பார்த்தா போன சாப்டரில் ஒரு பவுண்டி என்ற காமிச்சிருந்துருப்பான் இல்லையா, அவன் தான் வந்துகிட்டு இருப்பான். இதோ வந்துட்ட ரசா அப்படின்ட்டு அவன் வர்றதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டாங்க கைஸ். ஓகே கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் நெக்ரோமான்சர் சீசன் 1 இதோட முடியுது கைஸ். மறக்காமல் இந்த சாப்டர் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்கள் பண்ணுற லைக் மூலமாக தான் எங்கள் வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் சீசன் 2ல் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் காத்துருங்க. பாய் அண்ட் லவ் யூ கைஸ்.